அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்தியா சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளை கடந்து 79வது ஆண்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து ஒரு குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், 30 ஆண்டுகளுக்கு மேலாக வாழும் தமிழர்களின், ஈழத் தமிழர்களின் அடிப்படை உரிமைகளையும் இந்திய அரசு அவர்களுக்கு உடனடியாக தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும், மேலும் சிறப்பு முகாம் என்று கூறிக்கொண்டு இவர்கள் ஏற்படுத்திய சித்திரவதை முகாம்களை உடனடியாக இழுத்து மூட வேண்டும், இந்த முகாமிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், மேலும் இங்கே இருக்கின்ற ஈழ தமிழ் உறவுகள் பெண்களுக்கு அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர், இந்த நிகழ்வை தலைமையேற்று தலைமுறை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், மக்கள் வழக்கறிஞர் அண்ணன் பா. புகழேந்தி அவர்களே, இந்த நிகழ்விற்கு இங்கே வருகை தந்து கோரிக்கை உரை நிகழ்த்த இருக்கின்ற தமிழ் தேச மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் திரு தமிழ்நேயன் அவர்களே, இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் அருமை அண்ணன் தடா ரஹீம் அவர்களே, தமிழ் உரிமை கூட்டமைப்பு கட்சியினுடைய தலைவர் புலவர் ரத்தினவேலனார் அவர்களே, தமிழ்நாடு முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர் அருமை அண்ணன் க. சக்திவேல் அவர்களே, நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் துணைத் தலைவர் தமிழ்நேயன் அவர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், தமிழ் வழக்கறிஞர் பேரவை என்னுடைய வழக்கறிஞர் அருமை சகோதரர் திரு தோமா ஜான்சன் அவர்களே, தமிழ் தேச விடுதலை கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் செந்தமிழ் குமரன் அவர்களே, மாநில செயலாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அருமை சகோதரர் சங்கர் அவர்களே, தேசிய முற்போக்கு கழகத்தினுடைய தலைவர் அருமை தம்பி ஜி சிவா அவர்களே, மேலும் கார்ட்டூனிஸ்ட் அருமை சகோதரர் திரு பாலா அவர்களே, இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற அத்துணை சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நானும் நான் சார்ந்திருந்த மக்கள் புரட்சி கழகத்தின் சார்பாக ஜெய்பீம் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு, இந்திய நாட்டிலே ஏற்ற தாழ்வுகளை கலந்து சமூக நீதியோடு சமத்துவத்தோடு தான் நாம் வாழ வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்காக வகுத்து கொடுத்த பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதியை, ஒருமைப்பாட்டை, ஜனநாயகத்தை நாம் பேணி மக்களோடு மக்களாக நாம் வாழ வேண்டும், நமக்கான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் உருவாக்கப்பட்டு இவர்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்கள் இருப்பார்கள் என்பதற்காகத்தான் இங்கே சட்டங்கள் இயற்றப்பட்டது. அப்படி இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இங்கே தமிழகத்திலே, இந்தியாவிலே நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்று சொன்னால், இன்டர்நேஷனல் லா, சர்வதேச சட்டத்திலும் சர்வதேச சட்டத்தை கடந்து அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நாட்டு மக்களுக்காக ஏற்றப்பட்ட சட்டங்களும் எல்லாம் அதை மீறுகின்ற பொழுதும் அல்லது சட்டங்கள் நடைமுறைப்படுத்தாமல் இங்கே இருக்கின்ற பொழுது அந்த சட்டத்தை மக்களினுடைய விடுதலைக்காக, மக்களுக்காக நியாயத்தை கற்பிக்க வேண்டிய அமைப்புகளாக இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் சட்டம் தனக்கானதாக கையகப்படுத்திக் கொண்டு இந்த சட்டம் எதற்காக வகுக்கப்பட்டதோ, இந்த சட்டம் யாருக்காக பயன்படும் என்று உருவாக்கப்பட்டதோ அந்த சட்டத்தையே அந்த மக்களை ஒடுக்குவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றதுதான் இந்த மத்திய அரசும் இன்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக அரசும் என்பதை சொல்லிக்கொள்ள இங்கே எந்த ஐயப்பாடும் இல்லை.
கட்சிகள் தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்த பிறகெல்லாம் இங்கே மக்கள் ஒவ்வொரு முறையும் உரிமைக்காக ரோட்டிலே தன்னுடைய உரிமைகளுக்காக சாறை சாறையாய் மக்கள் அரசை எதிர்த்து போராடுவதுதான் 55 ஆண்டு காலமாக இங்கே திராவிட கட்சிகள் இந்த மக்களை பயிற்றுவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். எந்த மக்கள் உரிமை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, எந்த மக்கள் உரிமை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, எந்த மக்கள் நாடு கடந்து எனக்கான தொப்புள் கொடி இந்த நாட்டை கடந்து அங்கே இருக்கின்றார்கள், அந்த நாட்டிலே நான் சென்றால் என்னுடைய உயிரை நான் மாய்த்து அல்லது இங்கே நான் மாண்டு மண்ணோடு மண்ணாகி விடுவதை தவிர்த்து இங்கே கடல் கடந்து என்னுடைய உயிரை பணயம் வைத்து நாடு கடந்தாவது என்னுடைய உயிரை காப்பாற்றி நான் வாழ வேண்டும் என்று கடந்து வந்த மக்களை எல்லாம் இங்கே அகதிகளாக கடந்து வந்த மக்களை எல்லாம் இங்கே ஒரு கூட்டுக்குள்ளே அடைத்து எப்படி வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது ஹிட்லர் என்ற ஒரு கொடியவர் உலக நாடுகளிலே வியக்கின்ற அரசியல் எல்லாம் திருப்பி பார்க்க வைத்த ஹிட்லர் எப்படி ஒரு சர்வாதிகாரத்தை அமைத்தாரோ, சோபிமார் என்கின்ற ஒரு பகுதியைச் சேர்ந்த இடத்திலே இந்த மக்களுக்கு சொர்க்கத்தை காட்டுகிறேன், உங்களுக்கான வாழ்வியல் முறையை வாழ்வாதாரத்தை நான் கொடுக்கிறேன் என்று கூறி அந்த மக்களை எல்லாம் ஒரு பகுதியிலே அடைத்து அவர்களுடைய கலாச்சாரத்தை, அவருடைய வாழ்வியல் முறையை, அவருடைய மொழியை அழித்து அந்த மக்களை கொன்று குவித்தாரோ, அதே போல் தான் தமிழகம் முழுக்க ஏறக்குறைய 113 முகாம்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் இப்படி என்று சொன்னால் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அகதிகள், இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், பெரும்பாலான மக்கள் டிபேட்டில் இருந்து வந்தவர்கள், பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள், ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தவர்கள், இப்பொழுது ரோஹிங்கா பகுதியிலே இருந்து வந்த நான் முஸ்லிமாக இருக்கின்றேன், நான் இஸ்லாமியர்களாக இருக்கின்றேன், இஸ்லாமியர்களாக இருப்பதால் நான் பௌத்த நாடாக இருந்தாலும் அவர்களை கொன்று குவிக்க வேண்டும் அல்லது இஸ்லாமியர்களாக இருந்தால் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து அடித்து துவைத்து துரத்தப்பட்ட மக்களும் கூட இங்கே அகதிகளாக, ரெஃப்யூஜிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சொந்தம் இந்த நாட்டை விட்டு கடந்தாலும் போரிலே இருந்தால் நாங்கள் கொல்லப்பட்டு விடுவோம் அல்லது எங்களுடைய உறவுகள் நாடு கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கே கடந்து எங்களுடைய உயிர்களை எல்லாம் நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று வந்தவர்களை எல்லாம் இங்கே தமிழகத்திலே உலக நாடுகள் எல்லாம் அறிவித்து விட்டது. எல்டிடிஇ விடுதலை புலிகள் அமைப்பு உலக நாடுகளிலே அவர்கள் இல்லை என்று உலக நாடுகள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழகத்திலும் இந்தியாவிலும் மட்டும்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அரசும் அரசாங்கமும் கூறிக்கொண்டு அவர்களை ஒடுக்க வேண்டும், அவர்களை பின்தொடர வேண்டும், அவருடைய நடவடிக்கைகள் பாதுகாக்க வேண்டும் என்று கோடி கோடியாய் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதற்காகவே இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் நீடிக்க வேண்டும் என்று அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு புறம். இலங்கையிலே இருந்து வந்திருக்கின்ற மக்களின் உரிமை என்ன? அங்கே இருக்கின்ற மக்கள், அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், அவர்கள் தினம் தினம் அவர்கள் கடக்கின்ற பிரச்சனைகள் என்ன? முகாம்களே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஆப்பிரிக்காவிலே வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது உலகத்தையே இரண்டாக பிரித்தார்கள், வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்று. இந்தியாவில் மட்டும்தான் சாதியின் அடிப்படையிலே வர்ணாசிரமத்தின் அடிப்படையிலே பிரித்தார்கள். தமிழகத்தில் மட்டும்தான் இலங்கை தமிழர் என்றும் தமிழர் என்றும் பிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய வரலாற்று சாதனை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, திராவிட கட்சிகளுடைய சாதனை தமிழர் என்றும் இலங்கை தமிழர் என்றும் இவர்களை பிரித்து பார்ப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள் என்பதுதான் 55 ஆண்டுகள் இவர்கள் நம்மை ஆண்டதுக்கான சாதனையாக நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சர்வதேச சட்டங்கள் என்ன கூறுகின்றது? இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ அல்லது அவர்களுடைய மதத்தின் ரீதியாகவோ அல்லது அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற செக்குலர் ஸ்டேட், அந்த மதத்தின் வாயிலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை பிரிவினை பார்க்க கூடாது என்று கூறிக்கொண்டிருந்தாலும் கூட, ஐநா மன்றமே இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டிருந்தாலும் கூட, மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற மத்திய அரசும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக அரசும் நம் மீது மறைமுகமாக திணித்து நம்முடைய மக்களை ஒடுக்குகின்ற போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. UNHCRPC, ICCPR, International Covenant on Civil and Political Rights,
அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை கொடுக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் எத்தனையோ இருக்கின்றது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் மறுக்கிறது என்பதுதான் இங்கே ஆணித்தரமாக நாம் சொல்லக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 1951 ஐநா மன்றத்திலே குறிப்பிட்ட சட்டங்கள் இந்தியா இன்றும் அதிலே கையொப்பமிட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய உறவுகளுக்கு ஏற்படுத்துகின்ற அவலம் என்பதை நாம் இங்கே குறிப்பிட கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இங்கே இருக்கின்ற தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி 55 ஆண்டு காலம் இவர்கள் மாறி மாறி ஆட்சியாளர்களாக இருந்ததின் உடைய வெளிப்பாடுதான் இன்னும் இந்த முகாம் என்கின்ற சிறப்பு முகாம் என்கின்ற சித்திரவதை முகாம் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் இங்கே ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். வரலாற்றிலே இங்கே வாழ்ந்து மரித்த அண்ணன் சாந்தன் அவர்களை நான் இங்கே நினைவு கூற நான் கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். அண்ணன் சாந்தன் அவர்களை நாங்கள் சந்திப்பதற்காக நானும் அருமை தோழி தேன்மொழி அவர்களும் சென்றிருந்தோம். அன்றைக்கு திருச்சி முகாமிலே அண்ணன் சாந்தன் அவர்களும் அண்ணன் முருகன் அவர்களும் இருந்திருந்தார்கள். அங்கே அவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்து அவர்களை சந்திக்கின்ற பொழுது சிறையிலே அவர் குறிப்பிட்ட வார்த்தை ஒன்று என்னுடைய நெஞ்சிலே ஈட்டாய் பாய்ந்தது. அவர் கூறிய வார்த்தை என்னவென்று சொன்னால், அண்ணன் சாந்தன் அவர்கள் முகாமில் இருந்து மருத்துவ சிகிச்சை கொடுக்காமல் தமிழக அரசு அவர்களுக்கு எந்த ஒரு மருத்துவ உதவியும் கொடுக்காமல் அதற்கு பிறகு மருத்துவ உதவி கொடுப்பதை போல் அவர் இன்றைக்கு இன்னுயிர் நீத்திருக்கின்றார். ஓராண்டை கடந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் கூறிய வார்த்தை, தோழர் தம்பி, நான் சிறையில் இருக்கும் போது நான் ஒரு நாட்டுக்கோழி மாதிரி இருந்தேன். நான் சிறையில் இருக்கும் பொழுது நான் ஒரு நாட்டுக்கோழி மாதிரி இருந்தேன். ஆனா நான் இந்த முகாமுக்கு நான் போன உடனே ஒரு பிராய்லர் கோழி மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சிறை என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதை உணர்ந்தவர்கள், 30 ஆண்டுகள் கடந்து உணர்ந்த சிறையை கடந்த அவர்கள் சிறையிலிருந்து அந்த சித்திரவதை முகாமுக்கு சென்ற பிறகு என்னதான் மன உறுதியாக என்னதான் உடல் உறுதியாக இருந்தாலும் கூட அவரை அறியாமல் ஒரு மன வலிமையை இழக்கக்கூடிய, எண்ணங்களை இழக்கக்கூடிய ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடியதுதான் இலங்கையிலே இருந்து இங்கே வந்திருக்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்களை, இங்கே வாழ அகதிகளாக வந்திருக்கின்ற தமிழர்களை ஒடுக்கக்கூடிய மனநிலையை உருவாக்க வேண்டும். இவர்களுக்கு போராட்ட எண்ணங்களோ, இவர்கள் இந்த தமிழகத்தில் அங்கங்களாக குடியுரிமை பெற்று வாழ்ந்து விடக் கூடாது என்கின்ற எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறப்பு முகாம் என்ற சித்திரவதை முகாம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இது போன்ற சிறப்பு முகாம்கள் எல்லாம் உடனடியாக இழுத்து மூடப்பட வேண்டும். தமிழக அரசு உடனடியாக ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்றி தமிழக அரசு சிறப்பு சட்டத்தின் வாயிலாக மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் ஈழத்தில் இருந்து வந்திருந்தாலும் தொப்புள் கொடி உறவுகள் அனைவரையும் குடியுரிமை அமர்த்தப்பட வேண்டும். அவர்களுக்கான அடிப்படை தேவை. இன்றைக்கு இங்கே இருக்கின்ற தமிழர்கள், படித்துக் கொண்டிருக்கின்ற தமிழர்களை ஆய்வு செய்கின்ற பொழுது அவர்கள் ஒரு மருத்துவராக வர முடியவில்லை. அவர்கள் ஒரு நாடற்ற மக்களாக இருந்தாலும், இண்டிஜினியஸ் பீப்புள், ஆதரவற்ற மக்களாக இருந்தாலும் கூட, அல்லது ஸ்டேட் வைலேட் ஒரு நாடு கடந்த ஒரு மக்களாக இங்கே வந்திருந்தாலும் கூட அந்த மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்கு கூட அந்த மக்கள் தன்னுடைய உறவுக்கு திருமணம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த திருமணத்திற்கு ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எண்ணற்ற நடவடிக்கைகளின் வாயிலாகவும் விசாரணையின் வாயிலாகவும் அவர்கள் அதை கடந்துதான் செல்ல வேண்டும். இன்னும் கூட அந்த மக்கள் போராட வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இல்லை. அப்படிப்பட்ட மக்களை மீண்டும் மீண்டும் அரசு வஞ்சிக்கிறது. அப்படிப்பட்ட மக்களை மீண்டும் மீண்டும் அரசு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக இங்கே இருக்கின்ற தொப்புள் கொடி உறவான ஈழ தமிழர்களுக்கு உடனடியாக குடியுரிமையை வழங்க வேண்டும். இங்கே இருக்கின்ற மக்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு முகாம் என்கின்ற சித்திரவதை முகாமிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற 5 பெண்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற வாழ்வாதாரத்திற்காக கொடுக்கின்ற அரிசியோ பருப்போ அல்லது அவர்களுக்கு கொடுக்கின்ற பொருளாதார உதவியை எங்களுக்கு தேவையில்லை. அவர்களுக்கு சரியான கல்வியை கொடுங்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள், அவர்களையும் எங்களோடு தொப்புள் கொடி உறவாக எங்களோடு அவர்களுக்கு வாக்குரிமையை கொடுங்கள், அவர்களுக்கும் குடியுரிமையை கொடுங்கள் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்துணை நபர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு இளைப்பாறுகின்றேன். நன்றி, வணக்கம்.